ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். அதே ஒரு வார்த்தை அனைத்தையும் அழிக்கும். உலக வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் ஒரு உண்மை புரியும். இன்று நாம் கொண்டாடும் மாபெரும் தலைவர்கள், சிந்தனையாளர்கள், வெற்றியாளர்கள் அனைவருமே ஒரு கலையில் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் பேச்சுக்கலை. அவர்கள் கத்தியை விட கூர்மையாக வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லின் வலிமையை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். நா காக்க வேண்டுமென்றும் சொல்லின் சோர்வு பல துன்பங்களை தருமென்றும் அவர் கூறியதை இந்த மாபெரும் தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். உலகை வென்ற பலரும் இந்த ரகசியங்களை அறிந்துதான் உயர்ந்தார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், சமூகத்தில் பெரிய உயரங்களை அடைய இந்த பேச்சுக்கலை மிகவும் அவசியம். இப்போது அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை முழுமையாக இங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஆழமான பயணத்தை நாம் தொடங்கலாம். முதல் ரகசியம் மௌனத்தில் தொடங்குகிறது. சிறந்த பேச்சாளர் என்பவர் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர் அல்ல, எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவர். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்று வள்ளுவர் கூறுகிறார். நீங்கள் எதை அடக்கவில்லை என்றாலும் நாவை அடக்க வேண்டும். உலகை ஆண்ட பல தலைவர்கள் எதிரிக்கு பதிலளிக்கும் முன் பல நொடிகள் மௌனமாக இருப்பார்கள். அந்த மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கும். நீங்கள் பேசும் முன் ஒரு நிமிடம் சிந்திப்பது உங்கள் வார்த்தைகளின் எடையை அதிகரிக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வார்த்தைகள் தங்கம் போல மதிப்புமிக்கதாக மாற வேண்டுமென்றால் அதை அளவோடு மட்டுமே செலவிட வேண்டும். இது வெறும் தத்துவமல்ல. உங்கள் அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கோபத்தில் வார்த்தைகளை வீசாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்து பாருங்கள். அந்த அமைதி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக காட்டும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கவனிக்க இந்த மௌனமே முதல் படியாக அமையும். இரண்டாவது முக்கியமான விஷயம் கேட்பவரின் மனநிலையை புரிந்துகொள்வது. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்று திருக்குறள் ஆழமாக சொல்கிறது. நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வார்த்தைகள் அமைய வேண்டும். ஒருவரிடம் பேசும்போது அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை உற்று கவனியுங்கள். அவர் கோபமாக இருக்கும்போது நீங்கள் நியாயத்தை பேசினால் அது எடுபடாது. மாபெரும் பேச்சாளர்கள் எப்போதும் தங்களுக்கு முன்னால் இருப்பவர்களின் கண்களை பார்த்து அவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்று கணித்து அதற்கேற்ப தங்கள் கருத்துக்களை வடிவமைப்பார்கள். இது ஏமாற்று வேலை அல்ல, இதுதான் உண்மையான தொடர்பு. ஒரு குழந்தையிடம் பேசும்போது உங்கள் குரல் எப்படி மாறுகிறதோ அதேபோல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும் விஷயம் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அதை கேட்பவரின் தரத்திற்கு இறங்கி அல்லது உயர்ந்து சொல்வதுதான் ஒரு சிறந்த பேச்சாளரின் அடையாளம். மூன்றாவது ஆழமான வழி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறார் வள்ளுவர். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை விட சிறந்த வார்த்தை வேறு இல்லை என்ற அளவுக்கு கச்சிதமாக பேச வேண்டும். பலரும் மணிக்கணக்கில் பேசுவார்கள், ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்று யாருக்கும் புரியாது. சிறந்த பேச்சாளர்கள் மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் பேசுவார்கள். அவர்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அம்பு போல இலக்கை மிக சரியாக தாக்கும். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று யோசியுங்கள். ஒரு விஷயத்தை யாரிடமாவது சொல்லும் முன் இதைவிட சுருக்கமாகவும் தெளிவாகவும் எப்படி சொல்லலாம் என்று மனதிற்குள் ஒரு முறை ஒத்தையை பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற அலங்கார வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். நேரடியான, நேர்மையான வார்த்தைகள் எப்போதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் கருத்தை மிக சுலபமாக அடுத்தவர் மனதில் விதைக்க இந்த தெளிவு மிகவும் அவசியம். நான்காவது தந்திரம், உங்கள் பேச்சில் இருக்க வேண்டிய கனிவு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளை நாம் சிறுவயதிலேயே படித்திருப்போம். ஆனால் இதை வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிக குறைவு. கனிவான வார்த்தைகள் எப்பேற்பட்ட கடினமான இதயத்தையும் உருக வைக்கும். நீங்கள் ஒரு கசப்பான உண்மையை சொல்ல வேண்டி இருந்தாலும் அதை எப்படி சொல்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் திறமை இருக்கிறது. அதிகாரமும் திமிரும் கனந்த வார்த்தைகள் சில நேரங்களில் வேலை செய்யலாமே தவிர நிரந்தரமான விசுவாசத்தை உருவாக்காது. வரலாற்றில் பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்பியவர்கள் தங்கள் தொண்டர்களிடம் மிகவும் அன்பாகவே பேசியிருக்கிறார்கள். அந்த அன்பான வார்த்தைகள்தான் அவர்களை உயிரை கொடுக்கும் அளவுக்கு விசுவாசியாக மாற்றியது. உங்கள் குரலில் இருக்கும் அந்த மென்மை உங்களை சுற்றியுள்ளவர்களை உங்கள் வசமாக்கும்.
ஒருவரை விமர்சிக்கும்போது கூட அதில் ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அதுவே சிறந்த பேச்சாளரின் அடையாளம். 5வது தந்திரம்: பேசுவதற்கு முன் கேட்கும் திறனை வளர்த்துக் கொள்வது. இது ஒரு விசித்திரமான முரண்பாடாக உங்களுக்கு தோன்றலாம். ஒரு சிறந்த பேச்சாளர் எப்படி சிறந்த கேட்பராக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற வள்ளுவரின் வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்தவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்கும்போதுதான் அவர்களின் தேவைகள், வலிகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு புரியும். அதை புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சரியான பதிலை கொடுக்க முடியும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்களை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாகவே அவர்கள் சொல்வதை கவனித்து கேட்கும்போது அவர்கள் மனதளவில் உங்களிடம் சரணடைகிறார்கள். அதன் பிறகு நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் மனதின் ஆழத்தில் சென்று பதியும். அடுத்த முறை யாராவது உங்களிடம் பேசும்போது உங்கள் அலைபேசியை தள்ளி வைத்து பார்த்து முழுமையாக கவனித்து பாருங்கள். உங்கள் பேச்சின் மதிப்பு தானாகவே உயரும். 6வது வழி: தைரியமும் தன்னம்பிக்கையும். ஒரு மாபெரும் கருத்தை நீங்கள் வைத்திருந்தாலும் அதை பயத்தோடு சொன்னால் அது யாருக்கும் போய் சேராது. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க குழல் என்று குறள் சொல்கிறது. கற்றவர்கள் சபையில்தான் தான் கற்றதை அவர்கள் மனத்தில் பதியும்படி சொல்ல வேண்டும். இதற்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தேவை. அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும்? நீங்கள் பேசும் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆழமான அறிவும் நம்பிக்கையும் தான் உங்கள் குரலில் தைரியமாக வெளிப்படும். உலகை மாற்றிய பல தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் மேடை பயத்தால் நடுங்கியவர்கள்தான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தார்கள். தாங்கள் நம்பிய உண்மையை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்ற நெருப்பு அவர்களுக்குள் இருந்தது. அந்த நெருப்புதான் அவர்களின் நடுக்கத்தை போக்கியது. உங்கள் உடல் அசைவுகள், உங்கள் நிமிர்ந்த பார்வை, உங்கள் குரலின் கம்பீரம், இவை அனைத்தும் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கின்றன. கண்ணோடு கண் பார்த்து பேசுவது ஒரு பெரிய கலை. அது நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள் என்பதை எதிராளியின் ஆழ் மனதில் பதிய வைக்கும். முதல் 6 தந்திரங்கள் உங்கள் பேச்சிற்கான அடித்தளத்தை அமைத்தன. இப்போது 7வது தந்திரத்திற்குள் நுழைவோம். இது உங்களை ஒரு காந்தமாக மாற்றக்கூடியது. அதுதான் கேட்பவர்களை கட்டிப்போடும் கலை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் பேச்சாற்றலுக்கு இலக்கணம் வகைக்கிறார். கேட்கும் விருப்பமில்லாதவர்களையும் ஈர்த்து அவர்கள் மனதை மாற்றும் வல்லமை ஒரு சொல்லுக்கு உண்டு. உலகத்தை வென்ற மாபெரும் தலைவர்கள் அனைவருமே மிகச்சிறந்த கதை சொல்லிகளாகவே இருந்திருக்கிறார்கள். மக்கள் எண்களையோ புள்ளி விவரங்களையோ எளிதில் மறந்து விடுவார்கள். ஆனால் ஒரு உணர்ச்சிகரமான கதையை அவர்கள் நெஞ்சை விட்டு எப்போதும் நீக்க முடியாது. நீங்கள் ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டுமென்றால் அதை உங்கள் சொந்த அனுபவத்தோட அல்லது ஒரு வலிமையான கதையோட இணைத்துச் சொல்லுங்கள். அந்த நிமிடமே எதிரே இருப்பவர் உங்களோடு உணர்வுபூர்வமாக இணைந்து விடுவார். 8வது ரகசியம்: உங்கள் குரலில் ஒளிந்திருக்கும் ஏற்ற இறக்கங்கள். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் எந்த ஒரு ஒலியும் மனித மூளைக்கு சலிப்பை தந்துவிடும். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் குரல் சற்று தாழ்ந்து ஒரு ரகசியத்தை பகிர்வது போல இருக்க வேண்டும். உங்கள் பேச்சின் நடுவே நீங்கள் விடும் அந்த சிறு மௌனம் கேட்பவர்களின் கவனத்தை முழுமையாக உங்கள் பக்கம் இழுக்கும். இதைத்தான் குரல் வளம் மற்றும் ஏற்ற இறக்கம் என்று சொல்கிறோம். வரலாற்றில் மாபெரும் கூட்டங்களை கட்டிக்காட்ட தலைவர்கள் அனைவருமே இந்த குரல் வித்தையில் சிறந்தவர்கள். எங்கு அழுத்தமாக பேச வேண்டும், எங்கு அமைதியாக வேண்டும் என்ற அந்த வித்தை உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்கள் வார்த்தைகள் கேட்பவர்களின் நாடி நரம்புகளில் ஊடுருவிச் செல்லும். நீங்கள் பேசத் தொடங்கும்போது அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை உங்கள் குரலின் ஆழமே உருவாக்க வேண்டும். 9வது தந்திரம் என்பது வெறும் தந்திரமல்ல, அது உங்கள் வாழ்வின் அறமாக மாற வேண்டும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல் என்று வள்ளுவர் உரைக்கிறார். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை யாருக்கும் எந்த தீமையும் தராததாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு அழகாக பேசினாலும் உங்கள் வார்த்தைகளில் நேர்மை இல்லை என்றால் அந்த பேச்சு உயிரற்றதாகிவிடும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உங்கள் நம்பகத்தன்மையையும் உணர்கிறார்கள். ஒரு தலைவன் ஒரு சொல்லைச் சொன்னால் அவன் அதற்காக உயிரையும் கொடுப்பான் என்ற நம்பிக்கைதான் மக்களை அவன் பின்னால் அணிவகுக்கச் செய்தது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில்முறையிலும் சரி,
நீங்கள் கொடுக்கும் வாக்கும் பேசும் உண்மையும் உங்களை ஒரு இரும்பு கோட்டை போல பாதுகாக்கும். சொல்லில் சுத்தம் இருந்தால் உங்கள் குரலுக்கு தனியான ஒரு சக்தி கிடைக்கும். 10வது முக்கியமான விஷயம் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் கையாளும் விதம். ஒரு சிறந்த பேச்சாளர் என்பவன் எல்லாரும் கைத்தட்டும்போது மட்டும் சிறப்பாக பேசுபவன் அல்ல. தன்னை நோக்கி கடுமையான கேள்விகளும் விமர்சனங்களும் வரும்போது நிதானத்தை இழக்காமல் இருப்பவன்தான் உண்மையான வெற்றியாளன். உங்களை யாராவது வார்த்தைகளால் தாக்க முற்படும்போது உடனடியாக அதே ஆயுதத்தை எடுக்காதீர்கள். அங்குதான் உங்கள் முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும். ஒரு மெல்லிய புன்னகையோடு அமைதியான குரலில் நீங்கள் அளிக்கும் ஆழமான பதில்தான் உங்கள் எதிரியின் மிகப்பெரிய தோல்வியாக அமையும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது வெறும் பழமொழி அல்ல, பல சாம்ராஜ்யங்களை காப்பாற்றிய ராஜதந்திரம். உங்களை நிதானமிழக்கச் செய்து வேடிக்கை பார்க்க நினைப்பவர்களுக்கு முன்னால் உங்கள் ஆழமான அமைதியையும் உறுதியான வார்த்தைகளையும் காட்டுங்கள். அது உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும். 11வது ரகசியம் நாம் என்ற உணர்வை ஏற்படுத்துவது. நாம் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தத் தொடங்குங்கள். உங்கள் பேச்சில் மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்காக பேசவில்லை, நமக்காக பேசுகிறீர்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். உலக தலைவர்கள் எவரும் தங்களின் சுய லாபத்திற்காக பேசுவதாக ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களின் பேச்சு மக்களின் கண்ணீரை துடைப்பதாக, மக்களின் கனவுகளை சுமப்பதாகவே இருக்கும். ஒரு கூட்டத்திலோ அல்லது ஒரு சின்ன குழுவிலோ நீங்கள் பேசும்போது, இது நம்முடைய பிரச்சனை, இதை நாம் எப்படி ஒன்றாக தீர்க்கலாம் என்று கேட்டு பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு உங்கள் மீதான அபிமானத்தை பல மடங்கு உயர்த்தும். மக்களை பிரித்து ஆள்வதை விட வார்த்தைகளால் அரவணைத்து ஆள்வதுதான் ஒரு சிறந்த தலைவனின் அடையாளம். கடைசியாக 12வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் அடக்கமும் தொடர்கல்வியும். பணிவுடையின் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு அவனுடைய பணிவும் இனிமையான சொற்களும் தான். நீங்கள் பேச்சுக்கலையில் எவ்வளவு பெரிய சிகரத்தை தொட்டாலும் எப்போதுமே கற்றுக்கொள்ளும் மாணவனாகவே இருங்கள். சிறுக்கு தலைக்கேறினால் உங்கள் வார்த்தைகளின் வீரியம் குறைந்துவிடும். அறிஞர்களுடனும் சான்றோர்களுடனும் தொடர்ந்து பழகுங்கள். நிறைய புத்தகங்களை வாசியுங்கள். உங்கள் மூளைக்குள் எந்த அளவுக்கு ஆழமான எண்ணங்களை விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் நாவிலிருந்து மிகச்சிறந்த வார்த்தைகள் வெளிவரும். பேச்சுக்கலை என்பது ஒரு நாள் இரவில் கற்பதல்ல, அது ஒரு தொடர் பயணம். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு தவம். இந்த 12 வழிகளும் வெறும் பேச்சிற்கான தந்திரங்கள் மட்டுமல்ல, இவை ஒரு முழுமையான மனிதராக உங்களை மாற்றும் வாழ்க்கை நெறிமுறைகள். உங்கள் சிந்தனையில் தெளிவு பிறக்கும்போது உங்கள் வார்த்தைகளிலும் அந்த ஒளி வீசத் தொடங்கும். அடுத்த முறை நீங்கள் யாரிடம் பேசும்போதும் இந்த ரகசியங்களை உங்கள் மனதில் ஒரு முறை அசை போட்டு பாருங்கள். உங்கள் பேச்சில் தெரியும் அந்த புதிய ஆழத்தையும் உறுதியையும் நீங்களே ஆச்சரியத்துடன் கவனிப்பீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பை தந்திருக்கும் என்று ஆழமாக நம்புகிறேன். இந்த 12 தந்திரங்களில் எந்த விஷயம் உங்களை மிகவும் ஈர்த்தது என்பதை சிந்தியுங்கள். உங்களின் அனுபவங்கள் என்ன? நீங்கள் பேசும்போது எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன என்பதை கீழே உங்கள் கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கும் ஒரு புதிய பாடமாக அமையலாம். இந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தால் தொடர்ந்து இதுபோன்ற ஆழமான பயணங்களில் இணையுங்கள். உங்கள் குரல் உலகத்தை மாற்றுவதற்கான கருவியாக மாறட்டும்.